ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். இன்று மகாபாரதத்திலிருந்து ஒரு சம்பவம். வனப்பருவம். 12 ஆண்டுகள் முடிந்து அஞ்ஞானவாசத்தை துவங்க வேண்டிய ஒரு காலகட்டம். அப்போது அமர்ந்திருந்தார்கள் 5 வனத்தில். அப்போது ஒரு அந்தணன் ஓடி வந்தார். ஐயா, என்னுடைய நெருப்பு பற்ற வைக்கும் கூடிய அந்த அள்ளிக்கட்டையை மான் கொம்பில் கோர்த்து கொண்டு ஓடுகிறது. அந்த கட்டை இல்லாமல் நான் யாகம் நடத்த முடியாது. நான் அது இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. தயவுசெய்து உதவுங்கள். அந்த கட்டையை பிடுங்கி கொடுங்கள். அந்த மானிடமிருந்து எடுத்து கொடுங்கள் என்று வேண்டினார். இந்த 5 பேரும் அம்பை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள், துரத்தி கொண்டே ஓடி ஒரு கட்டத்தில் அந்த மான் மறைந்து விட்டது. இவர்கள் எங்கே போனதென்று திக்குமுக்கு தெரியாமல் ஒரு மரத்தடியில் சோர்ந்து வந்து விழுந்தார்கள். நாக்கெல்லாம் வறண்டு விட்டது. ஐயோ, இப்படி ஒரு அந்தணன் வந்து நம்மகிட்ட ஒரு உதவி கேட்டு அதை செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று 5 வருத்தம். இருந்தால் நாக்கு வறண்டு விட்டது. தண்ணி குடிக்கலாம் என்று தோன்றியது. பக்கத்தில் எதுவுமே தண்ணி தெரியவில்லை. உடனே நகுலனை கூப்பிட்டு, தருமன், தண்ணி ஏதாவது இருக்கிறதா என்று இந்த மரத்தில் உச்சியில் ஏறி பார் என்கிறான். மரத்தினுடைய உச்சியில் ஏறி பார்க்குறான். அங்கிருந்து ஒரு கல் தொலைவுக்கு ஒரு அழகான குளம் தெரிகிறது. ஆனால் பக்கத்தில் தான் குளம் தெரிகிறது. நான் போய் கொண்டு வருகிறேன். அம்பு தோணி எடுத்துகிட்டு போ என்கிறார். அந்த அம்பு வைக்கக்கூடிய தோணி எடுத்துக்கொண்டு போகிறார். அங்கே போய் அந்த குளத்தை பார்த்தவுடன் அவனுக்கு பயங்கர சந்தோஷம், பரபரப்பு. ஏனென்றால் அந்த பசுமையான நதியில் அந்த அழகான தெளிந்து நிற்கக்கூடிய அந்த தண்ணியை குடிக்க வேண்டும் என்று ஆசையோடு போகிறான். அப்போது நில், என் கேள்விக்கு பதில் சொல். இந்த குளம் என்னுடையது. என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ என் தண்ணியை குடித்தாய், நீ இறந்து விடுவாய் என்று ஒரு குரல் கேட்கிறது. அசரீதி ஒலிக்கிறது. நான் தண்ணி குடிக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலான்னு போய் தண்ணியை குடிக்கிறான். நகுலன் இறந்துட்டான். அடுத்து சகாதேவனை வர்றான். எங்கே போனவனை காணேன்னு தருமன் சகாதேவனை அனுப்பி வைக்கிறார். அவனும் வருகிறான். அவனும் வந்து இந்த அசரீதி குரலை அலட்சியம் செய்து தண்ணியை தொடுகிறான். அவனும் இறந்து விடுகிறான். 3வதாக அர்ஜுனன் வருகிறான். அசரீதி குரல் வருகிறது. என்னை தடுக்க நீ யார்? என் தம்பியை வேற நீ கொண்டிருக்கிறாய். உன்னை சும்மா விட மாட்டேன்னு குரல் வந்த இடத்துக்கு அம்பை சருன்னு விடுறான். ஆனால் ஒன்றும் நடக்கலை. மீண்டும் அந்த குரல் சிரிக்கிறது. என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ தண்ணி தொட்ட என்றால் உன் தம்பிக்கு நேர்ந்த கதி உனக்கும் தான் என்று அந்த குரல் எச்சரிக்கிறது. மீறி தொடுகிறான். அவனும் மாண்டு போனான். அடுத்து பீமன் வருகிறான். பீமன் வந்து இந்த 3 பேரும் இருக்கும் நிலையை இறந்து கிடப்பதை பார்த்து பொங்கி எழுகிறான். தைரியம் இருந்தான், நேரில் வாடான்னு எல்லாம் கத்துறான். அது வரல. மறுபடியும் இவனும் தண்ணியை தொடுறான், இறந்து போகிறான். கடைசியாக தருமன் வருகிறான். இந்த 4 பேரும் இறந்து கிடப்பதை பார்த்து தவிக்கிறான். யாராவது அடித்து போட்டிருப்பார்களோ என்று அந்த உடலையெல்லாம் பிரட்டி பார்க்குறான். காயம் ஏதாவது இருக்கதான்னு. காயம் இல்லை. ஆனாலும் இப்படி இறந்தார்கள். ஒரு சமயம் இந்த குளத்தில் வந்து விஷத்தை கலக்கி துரியோதனன் வந்து விஷத்தை கலக்கிவிட்டிருப்பானோ, அதை குடித்து நம்ம நண்பர் தம்பிகள் இறந்து விட்டார்களோ என்று சந்தேகிக்கிறார். சந்தேகித்து விட்டு, ஆனால் விஷம் கலங்கியிருக்குமோன்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த தண்ணியை நம்ம தொடமாட்டோம் இல்லையா? ஆனால் தருமன் மறுபடியும் அதை குடிக்க போகிறா. ஏன் தெரியுமா? என் தம்பி 4 பேர் இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும் இருந்து என்ன செய்ய போகிறேன்னு அவன் தொட போகிறான். அப்போது தான் அந்த அசரீதி ஒலிக்கிறது. நில், என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு நீ தண்ணியை குடி. உன் தம்பிகள் அதை அலட்சியம் செய்ததால் அவர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். அதே தவறை நீயும் செய்யாதே என்று குரல் ஒலிக்கிறது. சரி, கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன் என்று நிற்கிறான். அப்போது அந்த அசரீதி கேட்கிறது. இந்த பூமியை விட கனமானது யார்? இந்த பூமியை விட கனமானது யார்? அவர் கேட்ட கேள்வி. தருமன் யோசிக்கவே இல்லை. இந்த பூமியை விட கனமானவள் தாய் என்கிறார். பூமியை விட கனமானவள் தாய் என்று தருமன் பதில் சொல்கிறார். எப்படி கனமானவள்? அதற்கு விளக்கம் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.